மாலை வேணும் சூட்டி வை உன் மாமன் மகள் மல்லிகா. மல்லிகாவா? அவளை உனக்கு மனமுடித்தால் என்னடா? மல்லிகா ஒரு வயசுல பார்க்க அழகாதான் இருந்தா, சூப்பர் ஃபிகரா இருந்தா. சரி, இப்போ அவளை பார்க்கும் போது ஆஹா, அடியில தலையில எல்லாம் ஒரு போல இருக்கா. ஏன் இந்த வரவ? ஆமா, அதாவது பெண்களுக்கு இடுப்பு தான் அழகு. சரி, மல்லிகாவுக்கு இடுப்பு எங்க இருக்குன்னே தெரியாது. மல்லிகா ஒரு வேலைக்கு ஆகுமா? எதுக்கு? இந்த 5 கிராமத்துல இருந்து இந்த செட்டிக்குள்ள வரபடி பாத்தீங்கன்னா நிறைய குண்டு குழியுமே கிடக்கு. அதுல ஒரு லோடு மண் அடிச்சு அங்க இருந்து உருட்டுட்டா போதும், ரோடி எல்லாம் சமமா ஆயிரும். அதுக்கு ஆகும். அப்படி? ஆமா. அப்படி என்றால் மாமன் மகள் மல்லிகாவும் உனக்கு வேண்டாங்கிற? வேண்டாம். ஏய், பாட்டி வேத்தி பத்மாவதி உனக்கு மனமுடிப்போமாடா? பாட்டியா? ஆமா. பாட்டி இந்த விஷயம் எப்படி இருக்கா? பாட்டி இல்ல, பாட்டிக்கு பேத்தி. ஏத்தியா? பத்துமாடா? பத்துமா? அவ எனக்கு பத்துமா? என் உடம்பு என்ன, அவ எப்படி இருப்பா? வாம குஷி மாதிரி என் உடம்பு என்ன, அவ உடம்பு என்ன? நீங்க மட்டும் என்ன பெரிய பாடி கேட்டு போன குடம்பாடியோட வான் கலருக்குலாம் பொண்ணு கிடைக்கிறதே அதிகம். என்ன கியூல நிக்கி பொண்ணு, கியூல நிப்பா, ரேஷன்ல நிப்பாவளா இருக்கும். என்ன வேற ஏதாவது நல்ல பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து சொல்லுமா? அப்படி என்றால் அம்மா பார்த்த பெண்ணெல்லாம் நீ வேண்டான்னு சொல்றா. சரி, உனக்கு என்ன, நான் யாரைத்தான் பெண் பார்ப்பதடா? யாரை உனக்கு மனமுடித்து வைப்பது? எனக்கு வெக்கமா இருக்குமா? ஏண்டா அம்மட்ட சொல்ல முடியும்? சொல்லு, என்ன? நான் ஒண்ணு பார்த்து வச்சிருக்கேம்மா. அப்படி வா. அதாவது தாய் தகப்பன் பாக்குற பெண்ணெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றான்னு வச்சுக்கேன், அவனே ஒண்ணு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுட வேண்டியதான். உனக்கு வேலை கொடுக்க கூடாது பத்தியா? சரி, யாருடா அது? அந்த பைபாஸ் ரோட்டு பக்கத்துல, சரி, அந்த பனைமரத்து மூட்டுல இருக்கு பாத்தியா ஒரு சின்ன வீடு. யாருக்கு சின்ன வீடு? நம்ம செட்டுக்காரனுக்கா? அவருக்கு. அவரு தங்கமான மனுஷன். அவரு நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு. யாரையும் நம்ப கூடாது, கெட்ட புருஷனை கூட நம்ப கூடாது. என் பொண்டாட்டி தான் அழகு, என் பொண்டாட்டி தான் அழகு பாரு. நாங்க அங்க ஒண்ணு பறக்க பறக்க பார்த்துட்டு அலைவாரு. செட்டுக்காரனு தலை சொல்றதே தெரியலையா? அவருக்கு வேண்டாம். ஏக்கா நல்லா இருக்கு குடும்பத்துல வந்து கும்மி அடிச்சு விராதீங்க. அது எல்லா குடும்பத்திலும் நடக்கு. சும்மா பாட்டு கூப்பிட்ட பாவத்துக்கு இந்த செட்டிக்குளத்து ஊர்ல செட்டுக்காரங்க கும்மி அடிச்சிடாதீங்க. என் புருஷனே என்ன பாட்டு கூப்பிட்டு அவர் அங்க மொட்டை மாடின்னு டாட்டா போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு இருக்கு விட்டுட்டீங்க. அதாவது அந்த சின்ன வீட்டுல இருக்காரம்மா ஒரு பொண்ணு. யார் பேர் என்னடா? நேசமுட்டாள். ரேஷன் வித்தாளா? இவன் ரேஷன் விக்கிறமா? நேசமுட்டாள். நேசமுட்டாளா? ஆமா. அவளை எப்படி பார்த்த? இவன் நாங்க 2 பேரும் படிக்கும் போதே ரொம்ப நெருக்கம். எத்தனை வருஷமா? ஒரு 7 வருஷமா நாங்க தப்பு பண்ணிட்டோம்மா. ஏண்டா 17 வயசு தானே ஆகுது. 7 வருஷமா தப்பு பண்றீங்கன்னா அப்ப 10 வயசுலயே ஆரம்பிச்சிட்டியா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொரு இருக்கா, ஸ்ரீரேகா. ஆமா. அது எத்தனை வருஷமா? அது ஒரு 3 வருஷத்தை கட் ஆயிட்டு. சரி, அதுக்கப்புறம் ஒருத்தி வந்தா ஜோதி, அது ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் தான் இவன் வந்தா 3ஆவதா. ஒரு 5 வயசுல ஆரம்பிச்சிட்டா. ஆமா. சரிடா, நேசமுத்தான்னு சொல்றீங்க. நேசமுத்தான்னு உனக்கு யாருன்னு தெரியுமா? யாருமா அது? என் உடன் பிறந்த அண்ணன் மகள். ஓ, நம்முடைய பெரியம்மாவா? சீ, மொரகட்டவன். ஏம்மா உன் அண்ணனுக்கு பெரியப்பா தானே? அது எப்படி வரும்? உடுக்கறனாச்சி அக்காவுடைய அம்மாவுடைய அண்ணன். எனக்கு என்ன வரும்? அது தாத்தா வரும். அம்மா தாத்தா தாத்தா பாருடா, உனக்கு தாய் மாமன் மகள். தாய் மாமாவோட ஓ முறை பொண்ணுடா. ஆனா ஏன் தாய் மாமன் வீடு உனக்கு சொல்ல தெரியுமா? என்னது? ஒன்னும் கொடுக்க மாட்டான்டா. அவங்க என்ன கொடுத்தானே கொடுக்கட்டானே. சரி, அந்த பொண்ணோட சேர்த்து எனக்கு ஒரு சின்ன வீடு தருவாங்கல்ல? கண்டிப்பா, அந்த சின்ன வீடு உனக்கு தான். எனக்கு தானே? ஆமா. அவளை எனக்கு கிட்டுவீமா? அப்படி என்ன தன்னுடைய உலகத்திலே பிறந்த சரி நேச முத்தாளின்னு சொல்லக்கூடிய பெண்ணை அரக்கனுக்கு நாடறிய திருமணம் முடித்தார். சரி சரி. திருமணம் முடிந்த கையோடு அப்படி அங்கிருக்கும் பெரியவர்கள் அந்த பாதாள உலகம் அதையும் அப்படி வல்லரக்கனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அந்த பாதாள உலகத்தை எப்படி ஆண்டு வருகிறான்? பட்டத்தை ஏற்ற வல்லரக்கன் எப்படி ஆண்டு வருகிறான் பாருங்கள். எப்படி அம்மா? பாரி அலை சோழ உலகமெல்லாம் பரிசையுடன் ஆண்டான் வல்லரக்கன். பாரி அலை சோழ
சரி. வாரி அலை சூழும் உலகமெல்லாம் உலகமெல்லாம் இந்த வல்லரக்கன் வரிசையுடன் ஆண்டு வந்தானா சரி. வரிசை தவறி ஆண்டு வருகிறான். சிறிது காலம் சிறப்பாக ஆண்டு வருகிறான். ஆஹா. நாட்கள் செல்ல செல்ல தான் என்று சொல்லக்கூடிய அகந்தை வருகிறது. ஆமா. பதவி வரும்போது ஒருவருக்கு பணிவு வர வேண்டும், ஒருவருக்கு பணிவு வர வேண்டும். ஆமா. என்னைக்கு நான் சொல்லி ஆணவம் வருதோ அன்னைக்கு அழிஞ்சு போவான். அப்ப பாருங்க, என்ன ஒரு நாடாக இருந்தால் மாதம் 1 மழை பொழியணும். மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் தெரியுமா? யாருக்கு? அந்த காலத்துல ஒரு மாசத்துக்கு 3 மழை பொழிஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் பற்றி பார்த்தா நாட்டை ஆளக்கூடிய அரசனுக்கு ஒரு மழை, வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மழை, கணவனையே கண்கண்ட தெய்வமாக வணங்கக்கூடிய மங்கையருக்கு ஒரு மழை, அப்படி என்று 3 மழை பொழிந்திருக்கு. இன்னைக்கு 3 மழை பொழியாம இருக்கு. காரணம் தெரியுமா? இன்னைக்கு 3 மழை கன்னியாகுமரி இந்த செட்டிக்குளம் கடலுக்கு பெய்யுது. அதாவது வரிசை தப்பிய ஒரு மன்னனுக்கு ஒரு மழை. சரி. ஒரு நாட்டுல ஒரு மன்னன் இருந்தான்னு சொன்னா நீதி தவறாமல் ஆள வேண்டும். இன்னைக்குள்ள மன்னெல்லாம் எப்படி இருக்கா? தனக்கு தான் கொண்டாட்டிக்கு தான் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தான் பாக்குறான தவிர நாட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு மழை, அதாவது அரிசி வித்திடும் அந்தனுக்கு ஒரு மழை. அந்த காலத்துல ஒரு பூசாரின்னு சொன்னா அவன் கடவுளை வந்து எப்படி அவன் வணங்கினான். இன்னைக்குள்ள பூசாரெல்லாம் எப்ப பூசை பொருள் அடித்து போறான், எப்ப பூசை முடியும், அவன் வரும்போதே 2 பூசை பையோட தான் கொண்டு வருவான். பூசை முடிஞ்ச முடியலையோ முதல்ல சாமிக்கு வச்சக்கூடிய அத்தனை பலகாரங்களும் நல்ல வேண்டியதான். இன்னொரு மழை யாருக்கு தெரியுமா? அதாவது கணவனை கொண்ட கண்ணியருக்கு ஒரு மழை, அதாவது புருஷனை கொண்ட பூவியருக்கு ஒரு மழை. இன்னைக்குள்ள பெண்கள்லாம் பயமாதான் இருக்கு. ராத்திரி தூங்கும் போது காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். எப்ப அம்மி குழவி தூக்கி தலையில நச்சுக்கிட்டு போடுவான்னு தெரியாது. நானும் அப்படி காலை ஆட்டிட்டே தான் வரேங்க. கொஞ்சம் காலாட்டது இருந்துச்சு சாப்பாடு சாப்பிடும் போது பாசமா பொண்டாட்டி கூப்பிட்டு ஒரு வயசு சோத்த பொண்டாட்டி வாயில குடுத்துட்டு தின்னேன். அப்படி கிடையாது. எங்க வீட்டோட வளர்ந்து வச்சிருக்க ஒரு பொம்மேரி நாய். சரி. வீட்டுல என்ன வச்சாலும் முதல்ல அந்த நாய்க்கு தான் வைப்பேன். அதை சாப்பிட்டு ஒண்ணு ஆவல அதுக்கு ஒரு தான் சோத்துல கை வைப்பேன். அப்போ பாருங்க, இந்த வல்லரக்கன் ஆட்சியின் காரணமாக சரி ஒரு நாடாக இருந்தால் மாதம் 1 மழை பொழியணும், வருடம் 1 பூ விளையிடும். அதற்கு அரசன் காரணமாக இருக்கணும். சரி சரி. அவனுடைய நீதி நெறி சரியாக இருந்தால், அவனுடைய நேர்மை சரியாக இருந்தால், அவனுடைய ஆட்சி சரியாக இருந்தால், அவனுடைய ராசி சரியாக இருந்தால் மாதம் 3 மழை கண்டிப்பா பொழியும். ஆனால் இந்த வல்லரக்கன் என்று ஆட்சி விடத்தில் அமர்ந்தாலும் சரி அன்னுடைய அவன் காணாக்கும் 12 வருடம் ஒரு ராசி இருக்கு பார்த்திருக்கியா? பெண்ணானவள் ஒரு வீட்டுக்கு வரும்போது சரி சிலவங்க நல்ல வசதி வந்துருவாங்க. சில பெண்கள் வீட்டுல கால் எடுத்து வைக்கும் போது ஆண்டியா இருந்தவன் அரசனா ஆகிருவான், தூக்கி விட்டுரும். ஆமா. சில இடி விடுவானா கால் எடுத்து வைக்கிற நேரம் ராசாவா இருந்தாலும் தரமட்டத்தை கொண்டு விட்டுரும், மண் அள்ளி கவலை வச்சிருவான். ஆகையினால் சரி வல்லரக்கன் என்று ஆட்சி விடத்தில் அமர்ந்தாரோ அவனுடைய ராசி 12 வருட காலம் அந்த நாட்டில் மழை இல்லாமல் போனது. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வீடு சிறப்பாக இருக்குன்னு சொன்னா அங்க மக்கள் செல்வம் பெருக வேண்டும். ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கு மழை செல்வம் பொழிய வேண்டும். 12 வருடம் மழை இல்லை என்று சொன்ன உடனே பாதாள உலகத்தில் வஞ்சங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. என்ன என்ன வஞ்சம் ஏற்படுகிறது? நாடியது ஓரண்ட வஞ்சம், நாயகனே தோற்ற வஞ்சம், நீ அழகாண்டி ஓரண்ட வஞ்சம், நீ அரசனை தோற்ற வஞ்சம், நாடியது ஓரண்ட வஞ்சம், நாயகனே தோற்ற வஞ்சம், அழகு ஓரண்ட வஞ்சம், அரைக்கால் ஓரண்ட வஞ்சம்,
மீது உருண்ட பஞ்சம், நாயகனை தோற்ற பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளனைத்தான் தோற்ற பஞ்சம். அதாவது தங்கமது கொடுத்தாலும் தவிடு கூட கிடைக்காத ஒரு பஞ்சம். தங்க விக்கிற விலைக்கு கட்டிருக்க தாலியை கட்டி கொடுத்தாலும் கேளு, தங்கம் இருக்கிறது, சரி, பணம் இருக்கிறது, இருக்கிறது. அதாவது பசிக்குது காலையில, காலையில பசிக்குன்னு சொல்லி 5 ரூபாய் நாணயத்துல 10 நாணயத்தை விழுங்க முடியுமா? 10 நாணயம் ஒரு நாணயத்தை விழுங்க முடியுமா? காலையில ஆனா ஒரு 3 இட்லி போன பாட்டுக்கு முடியுதான். கோயில்ல இருந்து கொடுத்தாங்க ஒரு வெள்ளி காசு, எங்க குடமுடத்துல, சரி, சாமி கொண்டு கொடுத்துச்சு. யாருக்கு? உனக்கு? எனக்கு இல்ல, கொடுக்காரு பார்த்தாரு. சரி, வெள்ளி காசு பொதுவில் போட்டா பங்கு போடணும், 5 பேருக்கும் பங்காயிரம் நீ அப்படின்னு சொல்லி வெள்ளி காசு டபக்குன்னு வயிறு போட்டு விழுங்கிட்டாரு. ஆமா, உழுகினவர் சும்மா இருந்தாரு. உழுங்குனது 1 கிலோ வெள்ளி, அதை வெளியிடுக்க செலவழிச்சது 50,000. ஒரு வெள்ளி காசு ஆசைப்பட்டு. அப்போ தங்கம் இருக்கிறது, மதியம் பசிக்குது, 1/2 கிலோ தங்கத்தை எடுத்து சாப்பிட முடியுமா? முடியாது. நல்ல சாப்பாடு, ரசம், சாம்பார், பருப்பு குழம்பு, நல்ல அவியல் கூட்டு, ஒரு கோஸ் கூட்டு இருந்தா தான் நல்லா சாப்பிட முடியும். அப்போ வல்லரக்கன் ஆண்ட ஆட்சிகளே 12 வருடம் மழை இல்லை என்ற உடனே பஞ்சம். சரி, தங்கம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் நெல் அதாவது நெல் விளைஞ்சாதான் நம்ம சாப்பிட முடியும். நெல் விளைஞ்சாதான் தவிடு, உமி, நீ நொறுங்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு வச்சுக்கீங்க. அப்போ மழை பொழிந்தாதான் நெல் விளையும். அப்போ மழை இல்லை, ஏகப்பட்ட பஞ்சம். சரி, தலை விரித்தாடுகிறது. உண்ண உணவில்லை, உடுத்த உடையில்லை, குடிக்க காப்பி இல்லை. பஞ்சத்தின் காப்பி மத்திய கடல்ல இருக்கு, பார்த்துட்டு அதான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது பால் வாங்கி வச்சிருந்தாங்க எங்க வீட்டுல. சரி, கொடைக்கார தம்பியை பார்த்த உடனே வலம்பாடி இருக்கவும் அந்த கடல்ல ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வலம்பாட்டை கேட்க என்ன கலர்ல ஆயிடக்கூடாது நீ? இல்ல, இந்த கலர்ல ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உன் கலர்ல நான் இருந்தேன்னா விளங்குமாடா? எவன் கட்டியிருப்பான்? என்ன அட்வான்ஸ் நிறைய இருக்கா? இனி யாரு கட்டணும்? யாருக்குமே கட்டிருந்த பசங்க இருக்காங்க. இப்ப கெட்டியாச்சு, உன் கலர்ல இருந்தா எவன் கட்டியிருப்பான்னு கேட்கேன். கூட அட்வான்ஸ் இருக்கும்ல. கொஞ்சம் நெல்ல இல்ல கருப்பிச்சட்டக்காரா இல்லக்க வா. அவனுக்கு வெட்கம் வந்துட்டு இல்ல கொடமாடி கலர்ல பொண்ணு இருந்தா கட்டியானா ஓடிட்டான். ஆமா, ஒன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா யாராவது கட்டுவாட உள்ளடா. அதாவது உலகத்திலே அழகு கருப்பு தாங்க. கருப்பு கருப்புன்னு சொல்லாதீங்க. என் கருப்பு உங்க தலைக்கு மேல, உங்க வெள்ளை என் காலுக்கு கீழே. உங்க தலையில ஒரு முடி நிறைச்சிருச்சு, என்ன செய்வீங்க? உடனே கோதுரை கலக்கி இங்க 2 ராவு, இங்க 2 ராவு அடிக்கிறீங்களா? ஆமா. ஒரு முடி வெள்ளையான கூட அடிக்கிறீங்களா? ஆமா. அப்போ எது அது மவுசு அதிகம்? கருப்பு தான் மவுசு அதிகம். நான் தான் அழகு. ஒண்ணு யாரு அழகு இல்லைன்னா காப்பி ஒன்ன மாதிரி அழகா இருக்குன்னு சொன்னேன். கருப்பா இருக்கும் போதே அங்கவா அங்கவான்னு சொல்லி மேக்கவான்னு மேக்கவா கூடுதா? கிழக்குள்ள நீங்க கூடுறீங்க. ஆமா, எங்க போன மார்க்கெட்டு தாங்க முடியல. கொஞ்சம் கலரா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு யாரு சொல்ல பதில்? ஆகையினால் சரி, இந்த வல்லரக்கன் மத்தியத்தின் காரணமாக ஏகப்பட்ட வரிகளை விதிக்கிறான். எப்பேற்பட்ட வரிகளை போடுகிறான்? ஆட்டு வரி, மாட்டு வரி, கோழி வரி, குஞ்சு வரி, மாட்டுக்கு வரி, மாடு போடுற குஞ்சுக்கு வரி, இருந்தால் வரி, நடந்தால் வரி, போனால் வரி, எதற்கெடுத்தாலும் வரி, ஜனவரி, பிப்ரவரி. அது எப்படி தெரியுமா? அது வேற வரி. அப்படி இல்ல, வாயில வந்து இப்படி காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தா டபுள் வரி போடணும். நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? வந்து உட்கார்ந்த உடனே இப்படி காப்பியே கொடுத்தா அதான் இவ்வளவு நேரம் நாங்க ஒத்தையில பாட்டு படிச்சுட்டு இருந்தோம், இப்பதான் கொஞ்சம் வந்தாவ. அதுக்குள்ள காப்பியை கொடுத்தாச்சு, 4 முறுக்கையும் கொடுங்க, சாப்பிட்டு உறங்கட்டும். அதாவது இது போன்ற ஜனங்கள் மீதெல்லாம் போட்டா ஜனவரி, அதுல 1-2 பேர் இன்னொரு பேர் முடிச்சுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் போட்டா பிப்ரவரி. ஏகப்பட்ட வரிகளை விதிக்கிறார். போட்ட வரியே கட்ட முடியல, கொடுக்க முடியாத சித்தரசர்கள் இந்த வல்லரக்கன் உயிரோடு இருந்தால் தான் இப்படிப்பட்ட வரிகளை செலுத்துவார். மனசுல யோசிக்கிறா, இவனை கொண்டு விட்டால் நாம் ஆளலாம் அப்படி என்று வேண்டிய படைகளை திரட்டுகின்றார். நாமோ அவனை 55 தேசத்து ராஜாக்கள் இருக்கின்றோம், அவனோ தனி ஒருவன் இருக்கின்றான். ஒன்றுபட்டால் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. அப்படியானால் படைகளோடு சென்று வல்லரக்கனை கொதையை முடிக்கணும். அப்படி என்று சித்தரசர்கள் படை திரட்டுறாங்க. அப்ப நம்மோடு ஒருவர் சண்டைக்கு வரும்போது நம்ம பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியுமா? வல்லரக்கனும் வேண்டிய படைகளை திரட்டுகிறார். ஆனா பாருங்க, அவர்கள் பரதேசத்து அரசன், இவர்கள் ஒரு தேசத்து அரசன். எப்படி அவர்களை வெல்ல முடியும்? வல்லரக்கன் அவர்களோடு சண்டை செய்து என்ன என்ன படைகளை இழந்தான் பாருங்கள். வல்ல கரி வரிகாலால் போர் செய்ய படைகள்
யானே வல்லரை எனக்கே படிக்க முடியாம படிச்சது உடனே சட்டை தான் போடணும் சொன்னோம்ல முதல்ல உண்மை சவுண்ட் சின்ன வயசுல வைங்க எல்லாமே லோவில் தான் அடங்க எனக்கே படிக்க முடியும் இதுதான் நானே அடங்க இந்த வல்லரக்கன் வேண்டிய படைகளை இழந்து அதாவது படைகளை இழத்துக் கொண்டு சண்டைக்கு போறான். சரி. போருக்கு செல்லக்கூடிய சமயம் சரி. அவர்கள் பல தேசத்து அரசர்கள், இவன் ஒரு தேசத்து அரசர். சரி. இந்த வல்லரக்கன் அவர்களோட போராடி சரி அத்தனை படைகளையும் இழந்தான். என்ன என்ன படைகளை இழந்தான் பாரு. என்ன படைகளை இழந்தான். நானே முக்கிட்டு தான் அடங்க பாட முடியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கோம். மெதுவா இல்ல பேசுறேன் தெரியுமா. அதாவது சரி வல்ல கரி வரி ஆகிய காலாட்களை இழந்தான். கரி என்றால் யானை, சரி வரி என்றால் குதிரை. யானை படைகளை இழந்தான், குதிரை படைகளை இழந்தான். ரஜ கத துர்கபதாதி என சொல்லக்கூடிய சரி 4 வகை சேனைகளையும் இழந்தான். அப்படி வில் இழந்து படைகளை இழந்து ஆயுதங்களை இழந்து சரி நிராயுத வாணியாக வல்லரக்கன் தன்னம் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நிற்கக்கூடிய சமயம் அவன் நினைக்கிறான், இவ்வளவு படைகளை கொண்ட சிற்றரசர்களுக்கு நம் ஒருவனை கொல்ல எவ்வளவு நேரமாகும்? பார்த்தால் நம் தலை அறுத்து விடுவான் என்று 4 கோட்டை வாசலையும் எடுத்து அடைத்து விட்டு ஒரு அரங்குக்குள்ளே இருந்து அழுது புலம்புகிறான். அப்ப நினைக்கிறான், இத்தனை படைகளை கொண்ட சிற்றரசர்களுக்கு நம் ஒருவனை கொல்ல எவ்வளவு நேரமாகும்? அப்படியானால் நம்ம தப்பிச்சு ஓடியே ஆக வேண்டும். ஒரு இளவன் தெரியாது. நான் எதுக்கு போல அவனை வச்ச சொல்லிட்டு என்ன தெரியும் சும்மா ரேட்டு சும்மா இந்த வல்லரக்கன் நினைச்சின பாருங்க, படைகளை இழந்து ஆயுதங்களை இழந்து தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அப்படியே பார்க்கும் போது அவனுடைய அரண்மனையிலே ஒரு சுரங்கம் இருப்பதை கண்டார். சரி சரி சுரங்கத்தின் உள்புகுந்த நேர எங்க வர பாருங்க, காகனை கண்டறியாத கல்லைப்புடை வனம் என்று சொல்லக்கூடிய வனத்துக்கு வாராம். வனத்துல வந்து யோசிக்கிறான், ஆமா இவ்வளவு படைகளை கொண்ட சிற்றரசர்களுக்கு நம் ஒருவரை கொல்ல இவ்வளவு நேரமாகும். எட்டி பார்த்தாலே நம் தலை அறுத்து விடுவார்கள். சரி சரி நம்ம தப்பிச்சு ஓடியே ஆகணும். ஆனா எப்படி ஓடுவது, எந்த பாதையாக ஓடுவது அப்படி என்று பார்க்கும் போது இவனுக்கு ஒரு யோசனை. எந்த ஒரு அரண்மனையாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு சுரங்கம் இல்லாமல் இருக்காது. அப்படி என்ன வல்லரக்கன் சரி சரி அப்படியே சுற்றுமுற்று பார்க்கும் போது அவனுடைய அரண்மனையில் ஒரு சுரங்கப்பாதை வழியை கண்டான். அந்த காலத்துல அரசனுக்கு ஆபத்துன்னு சொன்னா அதாவது ஒரு சுரங்கப்பாதை இருக்கும். அதாவது கட்டி அந்த சுரங்கப்பாதை ஓடுக்கு மைக் சவுண்ட் நல்லா இல்லையா? யாருக்கு சொன்னாங்க ஒரே நல்லா தானே இருந்து இந்த யார் ஜாடியெல்லாம் செத்துக்காரனா யார் ஜாடியா பாட்டுல சொன்னேன்ல இந்த யார் ஜாடியெல்லாம் மைக் செத்துக்காரனா யார் ஜாடியா நான் எப்ப சொன்னேன்? நீ ஜட்டி போடும்போது உனக்கு மைக் செட் வச்சு நான் அப்படி ஏறி சொல்லி என்ன போதையில போட்டா என்ன விடு தம்பி காமெடி பேசுறா
ஒரு தொழில் அது மாதிரி பேசல யார் ஜெடி மைக் செட் கறத மாட்டேன் இல்ல மைக் செட் வேற யார் ஜெடி இங்க பாரு நீ எத்தனை வேலை சொல்லு சொல்லு சரி சரி நான் சொல்லல ஒரு வார்த்தையை. என்ன பேசுற ஏல இங்க பா ஒரு தொழில் பேசல வீட்டு பறி மைக் செட் வேற யார் ஜெடி பாடு மாதிரி பாடு எனக்கு யாரு சாடனா நான் பேசுறேன். என்னதான் பாடுங்கப்பா பாடுங்க என்னது இங்க வேற ஒரு கதை வேற யாராவது ஒரு கதை வேற என்ன கதை நான் எப்பனே யாரு சாடனா செட்டுக்காரன்னு சொன்னேன். முதல்ல நல்லா தானே இருந்து அப்படியே பாடிட்டே பாடு பாடுமா இந்த வல்லரக்க நினைச்சு பாருங்க சுரங்கத்தில் உள்புகுந்து நேர காகவே கண்டறியாத கல்லைப்புட வனத்திற்கு வருகிறார். கல்லைப்புட வனத்தில் வந்து பார்க்கும் போது அங்கே தனிமையான ஒரு இடம் அப்படின்னு சொன்னா இந்த வல்லரக்கன் யோசிக்கின்றார் இந்த உலகத்தில் முதலாவது எது பெரியது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் பெரிது பெரிது புவனம் பெரிது நான்முகன் படைப்பு கரியமால் முத்தியில் உதித்தோர் அலை கடந்து என்றோர் குறுமுனிவன் அங்கையில் உடைக்க அந்த குறுமுனியும் கும்ப கலசத்தில் பிறந்தவர் புவியில் வரக்கூடிய சிறிய மண் இந்த புவியோ அரவனுக்கு ஒருதலை பாரம் அந்த அரவனும் அம்மை பார்வதி சிறுவரல் மோதிரம் அம்மை பார்வதியோ சிவனுக்கு உடைக்கம் சிவபெருமானும் தொண்டருக்குள் உடைக்கம் அந்த தொண்டதன் பெருமையை சொல்லவும் பெரிதோ. இந்த உலகத்தில் தவம் தான் பெரிது. ஆண்டவனை விட ஆண்டவனுக்கு தொண்டு செய்கிறவன் தான் இந்த உலகத்திலே பெரியவன். ஆமா அப்படின்னு சொல்லி நாம் ஒரு சிவ தொண்டராக செய்ய வேண்டும். சிவத்தை கண்டு வரத்தை வாங்க வேண்டும். வரத்தை வாங்கினால் இங்கு இருக்கக்கூடிய பகைவர்களை வெற்றி காணலாம். அப்படி கண்டிப்பாக பாதாள உலகத்தை நாமே அரசனாக ஆளலாம். என்னைக்கு இந்த வல்லரக்கன் அந்த அருங்காட்டிலே ஒரு தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தவவீடம் உண்டு செய்தான். ஒரு காலை பூமியில் ஒன்றினான். மற்றொரு காலை மடித்த அந்த காலில் மேல் வைத்தார். இரு கரங்களையும் சிறமேல் வைத்தார். 5 பஞ்ச பூதங்களையும் உள்ளடக்கினான். எப்படி தவம் இருக்கிறான் பாருங்கள். எப்படி ஓம் சங்கர மகாதேவா சிவக்கடவுளே ஓம் சிவாய நமக. காலனை காலால் உதைத்த கரைக்கென்ன மகாதேவா திரை சூடியவா நமக. ஏழையாண்டி சடையரணி ஈசா கைரேங்கிரி வாசா அப்படி என் தவத்திற்கு மரமிறங்கி எனக்கு காட்சி தந்து என் தவத்திற்கு ஏற்ற வரத்தை அப்படி உலக்க வாரம் இறைவாய் என்று சொல்லி தன்னை உணர்விட்டு மதிமயங்கினான். அப்படி கையில் பாவராகி சிவபெருமானை மறந்து நினைத்தார். பகவான் கல்லா இல்லை கரும்பாறையா கேட்பதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் அல்லவா. இந்த அவர்களுடைய தவமும் முக்தி பெற்றுகிறது. கைலாச மலை வரைக்கும் எட்டுகிறது. உண்ணாமல் உறங்காமல் 12 வருட காலம் அப்படியே காற்றையே நீரை காற்றையை ஆகாரமாகவே புசித்து 12 வருடம் கடுமையான ஒரு தவத்தை செய்கின்றார். தவறு சொன்னா நம்மளால அந்த மாதிரி தவறுக்க முடியாது. நாமெல்லாம் ஆண்டவரை ஒரு 5 நிமிடம் கூட கை கூப்பி ஒரு மனுஷாக்கு போட முடியாது. மனசுக்குள்ள 1000 எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். 1000 எண்ணம் சொன்னா கை கூப்பினாலதான் இருக்கும், கண்ணு பார்த்தாலதான் இருக்கும், மனசுக்குள்ள எண்ணங்கள் வெவ்வேறாக இருக்கும். இது போன்று இந்த வல்லரக்கன் 12 வருட காலம் தவம் இருக்கும் போது இவன் தவமானது முற்றி அடைகிறது. ஆண்டவன் கைலாச மலையிலே அக்கினி சுவாலையாக வீசுகிறது. பார்த்தார் சிவபெருமான், ஐயா நந்திதேவரே இங்கு வாரும்.
பாதாள வாசியாக வல்லரக்கன் என்னை நோக்கி கடுமையான தவத்தை செய்கிறார். சரி, நீ உடனே சென்று அவன் மதி திரும்ப முன்னால் அவனை கைலாசம் வரை அழைத்து வர வேண்டும். சுவாமிங்க பாருங்க, முகத்தை பாத்தீங்களா? ஆட்டு முகம், மனித உடல். நான் இந்த மாட்டு முகத்தோட சின்ன சொன்னா பூர்வத்துல உள்ளவங்கள விடுவாங்களா? அவன் பாக்குறவங்கள கேட்பாங்க, யோ மாடு எங்க போறீரு, எங்க போயிட்டு வாரீரு அப்படின்னு கேட்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிவிட்டு சென்றீர்கள் சொன்னால் அந்த அரக்கன் அந்த முக்தி பெற்று அக்கனிக்குள்ள சாடிடுவான் சுவாமி. ஆகவே நான் எந்த நேரத்துல எந்த ரூபத்தை கேட்கின்றேனோ அந்த ரூபம் எனக்கு மாற வேண்டும் சுவாமி. என்ன வடிவம் வேண்டுமோ எடுத்துக்கொண்டு உடனே புறப்படும். அதாவது அப்படி என்று சொன்ன உடனே நந்தி தேவர் ஒரு சன்னியாசி வடிவம் கொண்டே அவையா எப்படி வருகிறார் பாருங்க. எப்படி எப்படி ஏக பலகலை நந்தியோதா 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 இறங்கி கைலாச மலைகள் அதாவது சரி, ஆண்டவன் சொல்லுகிறாங்க நந்தி தேவர் புறப்படுகிறார். அதானே கைலாச மலை கடந்து சரி, கானசங்கரி பர்வதம் கடந்து அவையா நாகலோகத்தை கடந்து சரி, நாடி தவம் இருக்கும் மனத்திற்கு நந்தி தேவர் வாரார். சரி சரி. அந்த வார்த்தை வல்லரக்கன் எப்படி தவம் செய்யறான் தெரியுமா? இப்படி புற்றாகி புதருக்குள் மறைந்திருக்கின்றார். எங்கு பார்த்தாலும் ஒரே கரையா முற்றா இருக்கு. ஏன்னா 12 வருஷம் ஆமா இருந்த இடத்துல உட்கார்ந்து தவம் இருக்கும் போது கரையா முற்று வராதா? அதாவது ஒரு கரையமுத்துக்குள்ள இருந்து அப்படியே ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திர மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. பார்த்தா நந்தி தேவன் சரி, என்ன ஒரு தவத்தை செய்கின்றார். இவனை எப்படி எழுப்புறது? இவனை எழுப்பினா கண்டிப்பாக நமக்கு சாபத்தை கொடுப்பான். இப்ப கை தட்டி எழுப்பணும்னு சொன்னா நீ கல்லா போ மண்ணா போன்னு சாபத்தை போட்டுருவான். இவனை எழுப்பாம போனா சிவபெருமான் அங்கே சாபத்தை கொடுப்பான். ஆனா சிவனுடைய சாபத்தை விட இவன் சாபம் பரவாயில்லை. அந்த வேலையை பார்ப்போம். சரி, எழுப்பிதான் பார்ப்போமே அப்படின்னு நந்தி தேவர் அழைக்கிறார். சரி, அப்ப தவசாலி சுவாமி அந்த விட்டீர்களா? சுவாமி வந்து விட்டீர்களா? தாருங்கள் சுவாமி, வரத்தை தாருங்கள் எனக்கு. அப்பா என்னை கரம் எடுத்து வணங்காதேப்பா. சுவாமி, நீங்கள் தானே அந்த பகவான் கைலாச மலையில் இருக்கின்றாரு. இன்றைக்கு பார்வதி அம்பிகையை விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். எப்பா என்ன நீ நினைக்கக்கூடிய சிவபெருமான் நான் இல்லை. முதலாவது வணங்குவதை நிறுத்து. என்னது சிவபெருமான் நீர் இல்லையா? ஆமா. யார் யாரை எங்கிருந்து வந்துகிட்டு சிவபெருமான் இல்லையா? என்னுடைய தவத்தை கலைத்து விட்டாயே சண்டாளா சதிகாரா? நீ இந்த பக்கம் சத்தம் போடாதடா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதாவது யாரையா நீ? நான் செய்யக்கூடிய தவத்தை கலைத்து விட்டு இப்படி வந்து நான் தான் என்று சொல்லுகிறீர்கள். தவத்தை கலைப்பதற்காக நான் வரவில்லையப்பா. 12 வருடமாக நீ செய்த தவத்தை வச்சுக்கொண்ட ஆண்டவன் கைலாசமலை அழைத்து வரும்படியாக என்னை அனுப்பினார்கள். இது நல்லா இருக்கு. எனக்கு ஏற்கனவே காது குத்திட்டாங்க. காது குத்திட்டாங்களா? புத்து போச்சு. எனக்கும் 2 காதம் குத்தியாச்சு. அதாவது நந்தி தேவர் என்று சொன்னால் அவருக்கு மாட்டு முகம் மனித உடல் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, இப்படி மொட்டை முடக்கமா வந்துகிட்டு நான் தான் நந்தி தேவர் சொன்னா எப்படி நம்புறது? ஓ, சன்னியாசிகள் வந்த உடனே உனக்கு நம்ப முடியல, அப்படித்தானே? நம்ப முடியுது. மாடாக காட்சி கொடுத்தாதான் நம்புவியா? மாட்டை காமிங்க பார்க்கலாம். எப்பா உனக்காக வேண்டி ஒரே ஒரு கணம் மாட்டு முகத்தை மட்டும் எடுப்பேன். அப்புறம் வார காணல கால காணலன்னு கேட்டிருக்க கூடாது. ஒரு மட்டும் காமிங்க போதும். போதுமா? போதும். இப்ப பார், நல்ல கரும்பத்து மாடா இருக்குது. சுவாமி நம்பினேன், சுவாமி நம்பினேன். நீங்கள் எங்கு சென்றாலும் வருகின்றேன். புறப்படலாமா? ஆம் சுவாமி. அப்படி என்ற உடனே நந்தி தேவர் அழைக்க, சுவாமி எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? கைலாச மலைக்கு போகணும்னு சொல்றீங்க,
கைலாசம் முதல்ல என் பின்னால அங்க போ பேசிட்டு போறான். கைலாசம் எந்த பஸ்ல போகணும்? ஒரு பஸ்லயே போக வேண்டாம். பஸ் கீழே நீ படு, பஸ் மேல போயிட்டா போது நீ கைலாசம் மலை போயிடலாம். பஸ்ல போக முடியாது, பஸ்ஸுக்கு கீழே படுத்தா போகலாம். ரோட்ல போய் படுத்துக்க. செட்டிக்குளம் ரோட்ல நன்னை படுக்காத, நாளை படுக்காத. சனிக்கிழமை 10 மணிக்கு மேல போ. 10 மணி வரைக்கும் இருக்கும். நடு ரோட்ல மல்லாந்து படுத்துக்க. ஆனா அந்த பிரி பஸ் வரும், அதுல படுத்துறாத. ஏறிக்கிடாது. நாகர்கோயில்ல ஒரு நாகர்கோயில இருந்து செட்டிக்குளம் வர்றதுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கீங்க. பிரி பஸ்ல ஏறினா 2.5 மணி நேரம் ஆகுது. பார்க்காத ஊர்ல சுத்தி காமிச்சிருவாங்க. சுத்திலாம் காட்ட மாட்டாரு. நீ என்ன பண்ற? என்ன போரு, கன்னியாகுமரி வந்து டேங்கர் லாரி வரும், நீர்லாம் ஏத்திட்டு வரும். அந்த லாரி கிளம்பி கவுந்து படுத்துக்க. நான் கவுந்து படுத்தேன்னு சொன்னா பொண்டாட்டி பிள்ளைலாம் சொல்ற ஏர் போடுவாங்க, போடுவீங்களா? எப்போ இருக்கான் பொண்டாட்டி இவன் சோறு போடுவானா? எங்குமே நான் சொல்ல. அதாவது சுவாமி எந்த இடத்தோடு செல்ல வேண்டும்? அங்கு எப்ப நீ வாப்பா, நான் கூட்டிட்டு போறேன். நீங்க முன்னாடி நந்தி தேவர் அழைக்கேன். சரி, வல்லரக்கனும் புறப்படுகிறார். அதாவது 2 பேரும் கைலாசமலை செல்ல வேண்டும் என்று வரக்கூடிய சமயத்தில் நந்தி தேவர் வல்லரக்கனை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கிறார்? பக்தா, இந்த உலகத்தில் நானும் எத்தனையோ தவங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் உந்த தவம் போலே யுகமதிலே ஒருவரும் நமோ செய்ததில்லை. ஈசனிடம் வரம் வாங்கிட்டார். அதாவது இந்த உலகத்தில் எத்தனையோ தவங்களை கண்டிருக்கிறேன். ஆனால் உன்னுடைய தவத்தை போல் ஒரு தவத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லையடா சுவாமி. உன்னை மெச்சிக்கொண்டேன் வல்லரக்கா, உன்னை மெச்சிக்கொண்டேன் சுவாமி. வா போகலாம். அதுவெல்லாம் இருக்கட்டும். என்னை அழைத்துக் கொண்டு வரும்போது வல்லரக்கை கேட்கிறான். நந்தி தேவரை பார்த்து கேட்கிறான், சுவாமி இந்த பாதையாக நான் ஒரு நாள் வந்ததில்லை சுவாமி. ஒவ்வொரு உலகமாகவே தோன்றுகிறது. இதுவெல்லாம் என்ன என்ன உலகம் என்று தாங்கள் எனக்கு சொல்ல முடியுமா? இதுதான் சுவாமி. எனக்கு ஒரு சந்தேகம், ஒன்னொன்னா கேட்கிறவங்க. ஐயா நந்தி தேவரே, இது என்ன உலகம்? இதோ தெரிகிறது பாருங்கள். அது என்ன உலகம் சுவாமி? இந்த உலகம் தானே? ஆமா, இதுதான் தெய்வ உலகம். தெய்வ உலகம் என்று சொன்னா அது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானையிலே தெய்வத்தினர் வந்திருக்கின்றார். என்ன யானை? ஐயர்வாதமா? ஐயர்வாதம் இல்ல, ஐராவதம். ஐராவதம். ஓ, இந்த வெள்ளை யானை இருக்குன்னு சொல்லுவாங்களே. இந்த பாட்டு முடிஞ்ச உடனே ஒரு 4 மணி நேரம் ஊரு சொந்த ஊரு. ஆமா, ஆசாரியோட ஆஸ்பத்திரிக்கு போங்க. எதுக்கு? அங்க வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு வருவாரு. ஆசாரி குளத்துக்கு போக சொல்றேன். சும்மா இல்லக்கா, வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு காதுக்கு பாக்குறவர் வருவாரு. சரி, ஆமா. அங்க மாதிரி காதுக்கு பாக்குறவரா? காது எனக்கு ஒரு காது கேட்காது. அதனால எது சொல்றேன்னா இந்த பக்கம் வந்து சொல்லுவேன். அந்த பக்கம் வந்தா பாட்டு முடிஞ்சு வந்து சொல்றேன். ஐயர்வாதம், ஐராவதம். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை. அந்த வெள்ளை யானையே இருப்பார். ஆமா, அவரை சுற்றி அதாவது நாட்டிய பெண்கள் பெருத்த இடம் சொல்லுவாங்களே, ரம்பை, தொம்மை. தொம்மை சும்மா திலோத்தமை. ஷார்ட்டா சொன்னீங்க. இப்ப கூடல் தான் உங்க ஊர்ல வச்சுக்கோங்களேன். ஷார்ட்டா கூடல்னு சொல்லலையா? கூடல் நகர். ஆமா, கூடல் நகர். அது வந்து நம்ம கொலசீரப்பட்டம் பக்கத்துல இருக்குடா. ஷார்ட்டா சொல்லுவோம் ஒரு ஊர் பேரு. இப்ப ஊர் வந்து ஊரு எங்க ஊரு சுண்டப்பட்டி விலை. ஆனா என்ன சொல்றாங்கன்னா சுண்டட்டி விட, சுண்டட்டி விட சொல்லுவாங்களே. உங்க ஊர் நாகர்கோவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுவும் செட்டிக்குளம் பண்ணையூர், இல்ல பண்ணையூர் செட்டிக்குளம். வாங்க முட்டையா செட்டிக்குளம். செட்டிக்குளம் முட்டையா சொல்லுவாங்கல்ல, அது போல அந்த திலோத்தமைக்கு பேரு தொம்மைன்னு. சரி, நாட்டிய மாதங்கள் பெருத்த இடம். சரி, அருமையான ஒரு நாடு, அழகாக இருக்கிறது. சரி சுவாமி, அதற்கு அடுத்ததாக ஒரு உலகம் தோன்றுகிறது. அது என்ன உலகம் ஐயா? அதுதான் யம உலகம். யம உலகமா? உயிர் பிடிக்கக்கூடிய உலகமா? அங்கதான் உயிர் பிடிச்சவங்க ஒன்று இருப்பான். சரி, யாரெல்லாம் இருப்பாங்க? அதாவது அங்கேதான் யமதர்மராஜன் இருப்பார். சரி, எருமைக்கடை வாங்குறதுல கப்பரை மிஷின் கப்பரை வாய்வா இருப்பாரு.
அவர் தலைக்கு மேல ஒரு சிறிய ரூபத்துல ஒரு பெரிய மலையை கட்டி தங்க விட்டுருப்பாங்க. எதுக்காக தெரியுமா? எதுக்கு? யமதர்மனுக்கு ஒரு வேலை உண்டு. ஒரு நாளைக்கு 1000 உயிர்களை பிடிக்க வேண்டும். அந்த 1000 உயிர்கள்ல 999 உயிரை பிடிச்சுக்கிட்டு ஒரு உயிர் இது சின்ன பிள்ளையா இருக்கு, இந்த பிள்ளைய நாளைக்கு பிடிப்போம், முதல்ல அவரை தூக்கிட்டு போன்னு சொல்லி அவர் தூக்கிட்டு போவாரு. அப்படி ஒருவேளை மாத்தி தூக்கிட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன், மேல உள்ள அந்த ரோமம் வச்சு மலை அவரோட தலைக்கு மேலாக விழுந்து இறந்து விடுவார். இப்ப யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். சரி, இந்த யமதர்மனை மட்டும் ஏமாற்றவே முடியாது. அப்படி என்று சொன்னால் அந்த யமராஜன் அமர்ந்திருக்கக்கூடிய யமலோகம் அது. இதுதான் சுவாமி, இதோ பாருங்கள், இது என்ன உலகம் தோன்றுகிறது? இதுதான் சத்திய உலகம். சத்திய உலகம் என்றால் பூலோகத்திலே தவறு செய்தவர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய உலகம் தான். அதாவது படைக்கப்பட்டவர் உலகம். ஆமா, பிரம்மதேவன் அமர்ந்திருக்கக்கூடிய உலகம். சரி சரி. அங்கே வெள்ளை தாமரையில வீணை வச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க ஒரு அம்மா. சரி, கலைவாணி, அதாவது கல்விக்கு அதிபதி அந்த அம்மா தான். அந்த அம்மா வந்திருக்கக்கூடிய சத்திய உலகம். சரி சரி, மிகவும் அழகாக இருக்கிறது. அப்படி சுவாமி, அதற்கு அடுத்ததாக ஒரு உலகம் தோன்றுகிறதே, அது என்ன உலகம் தெரியுமா? என்ன உலகம்? அப்ப நந்திதேவர் சொல்றாரப்பா, அதுதான் விஷ்ணு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைகுந்த உலகம். சுவாமி, என்ன எல்லா இடத்துக்கும் கூட்டு போறீங்க சுவாமி? நான் யாரை பார்க்க வந்தேனோ நேராக பாரப்பா. என்ன? அதாவது தெய்வலோகம், சத்திய உலகம், விஷ்ணு உலகத்தை கண்டாய். சரி, நேராக பார்த்தாயானால் அங்கே தோன்றுகிறது பார்த்தாயா ஒரு உலகம். சரி சரி, ஆதியும் அந்தமும் இல்லாதே ஜோதி பரம்பொருளாக விளங்கக்கூடிய சரி ஆதி வெள்ளி கைலாச மலை அதுதான். அதுதான் கைலாச மலையா? அப்படி என்று சொன்ன உடனே வல்லரக்க கண்டானே நல்ல கைலாச மலை தன்மை, கண்டானே நல்ல கைலாச மலை தன்மை, கணபதி முருகன வந்து வணங்கிட, கணபதி முருகன வந்து வணங்கிட, கொள்ள நான் மோக நாரத வாழ்மோனே, கொள்ள நாரத வாழ்மோனே, கணமான மயிலேறு தெய்வானே கணபதி, மயிலேறு தெய்வானே கணபதி, ஆரண்ணை கதைமகள் நாமகள் பூமகள், ஆரண்ணை கதைமகள் நாமகள் பூமகள், அஞ்சனை வந்ததொரு அஞ்சனக்கு மாறியோ, அஞ்சனை வந்ததொரு அஞ்சனக்கு மாறியோ, அத்திசை 30 முக்கோடி தெய்வங்கள், அத்திசை 30 முக்கோடி தெய்வங்கள், கணமான முனிவரும் கணநாத கூடியே, கணமான முனிவரும் கணநாத கூடியே, கும்பம் குடங்கள் தவிப்பாரா, பூரண கும்பம் குடங்கள் தவிப்பாரா, சேனை வாசனை வீசியே போரா, சேனை வாசனை பேசியே பாரா, தங்கள் ஏற்றிய ஜெயகண்டி அடிப்பாரா, தெய்வங்கள் ஏற்றிய ஜெயகண்டி அடிப்பாரா, சங்கீத நாதனர் மறைவேதம் ஓதிட, சங்கீத மாதனர் மறைவேதம் ஓதிட, வீரன் தும்பிலே தவசெய்த அருகனை, வீரம் தும்பிலே தவசெய்த அருகனை, நாதரின் கைலாச வாசலில், சண்டத நாதனை கைலாச வாசலே, ஆரணங்கள் எல்லாம் எங்கும் முழங்கிட, ஆரணங்கள் எல்லாம் எங்கும் முழங்கிட, சிங்கார ஓசைகள் எங்கும் முழங்கிட, சிங்கார ஓசையது எங்கும் முழங்கிட, தெய்வ பெருமாள் வாழும் திரு கைலாச மலையை கண்டார். நந்திதேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு வரும்போது சரி ஆண்டவன வந்திருக்கக்கூடிய ஆதிவெள்ளி கைலாச மலையை அதானே அரக்கன் கண்ணிலே கண்டார். சரி, அங்கே பார்க்கக்கூடிய சமயத்தில் யாரெல்லாம் அரசிருக்கின்ற வரங்கள், யார் யாரெல்லாம் ஓம் என்னும் அச்சரத்தில் ஓலைக்கால் மண்டபத்தில் சரி சக்தியும் சிவனுமாக ஆண்டவனும் அன்னை ஆதிபராசக்தியும் அம்மையும் அப்பருமாகவே காட்சி கொடுக்கிறார். இதையெல்லாம் பார்த்த உடனே கேட்கிறான் இந்த அவர்களை புடைசூழ்ந்து யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க பாரு. யார் யாரெல்லாம் 30 முக்கோடி தீவாட்கள், 48,000 ரிஷிமார்கள், சங்கத்தார், சமயத்தார், தானவர்கள், வானவர்கள், கோடான கோடி தேவகணங்கள் புடைசூழ ஆண்டவன் அரசிருக்கிறார். அதாவது பெரிச்சாளி வாகனத்திலே பிள்ளையார் வந்திருக்கின்றார். அப்படி மயில் வாகனத்திலே முருகப்பெருமான் 2 பெண்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப பாருங்க, இந்த கைலாச மலையின் வளமையை நந்தி தேவர் அரக்கனுக்கு எடுத்து சொல்றார். எப்படி சொல்கிறார்? அப்பா சுவாமி, கைலாச மலைக்கு ஆண்டவரை பார்க்கணும் வந்துட்டு இருக்கிறீங்க. ஆமா சுவாமி. இந்த கைலாச மலையின் வளமை என்ன உனக்கு தெரியுமா? தெரியாது சுவாமி. நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க சுவாமி. இந்த உலகத்திலே பெரிய ஆமை என்பது என்ன ஆமை நீ சொல்லு? பெரிய ஆமை கடல் ஆமை. அதை விட பெரிய ஆமை என்னமாப்பா? அதை விட பெரிய ஆமை நாட்டாமையா? அதை விட பெரிய ஆமை என்னாம? அதை விட பெரிய ஆமை கடலாம குணத்தாம விட பெருசா. அதாவது
ஏக்கா அக்கா நேத்து ராத்திரி பூரா சரத்குமார் படத்தை பார்த்துக்கிட்டு அந்த நாட்டா மாரி இருக்காங்க. இவர் நேத்து குடிச்சுக்கிட்டு கிணத்துக்குள்ள படுத்து கிடந்துக்கிட்டு அந்த குழந்தா மாரி இருக்காரு. அடே, இந்த உலகத்திலே பெரிய ஆமை என்ன ஆமை தெரியுமா? என்ன ஆமை? ஒருவரை கெடுத்து ஒருவரிடம் சொல்லக்கூடிய வஞ்சகம் என்னும் பொறாமை. பொறாமை ஏக்கா. அதாவது வீட்டுல கரண்ட் போயிட்டு என்ன செய்வான்? கரண்ட் போன உடனே சொல்லுவான், தம்பி பக்கத்து வீட்டுல கரண்ட் இருக்கானு பாரு. இல்ல படு படு முடிச்ச உடனே பக்கத்து வீட்டுல கரண்ட் இருந்துட்டா நமக்கு இங்க இருக்க முடியாது. அதையே பொண்டாட்டி ரொம்ப தங்கமான வைக்கா. என் அண்ணன் வருது உண்டு. மொத்தம் வீட்டுல மொத்தம் 16 பிள்ளைங்க, 16 குழந்தைகள். ரொம்ப வேலையாதான் இருக்கு. அதாவது 16 குழந்தைகள், நான் 14வது குழந்தை. இங்க மூத்த அண்ணன் கொஞ்சம் படிச்சு எடுத்தவனுக்கு வேலை கிடைச்சிட்டு ஆண்டர் முன்னியத்துல கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பெரிய அலுமினிய கம்பெனி. அலுமினிய கம்பெனி இல்ல, அது அலுமினிய கம்பெனி. வாங்கி வரணும் வராதுல்ல உனக்கு. நம்ம அலுமினிய கம்பெனி வச்சிருக்கான். சரி, இவன் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு போடுறான். பெரிய பங்களா மாதிரி வீடு. 1 கோடி ரூபாய் வீடு போட்டு வச்சுக்கிட்டு பிரவேசத்துக்கு என்ன பிரவேசம்? கிரக பிரவேசம் கொண்டு வாய்க்குள்ள வராதுக்கா. திரும்ப கேட்காது. எவ்வளவுக்குள்ள வார்த்தை தப்பு விழுகிறதோ அதுக்கு சம்பளம் குறைக்கப்படும். நல்லா வரும் எனக்கு. என்ன சொன்னாலும் வரும். அப்புறம் என்ன? ஆட சொன்னா ஆடுவேன், பாட சொன்னா பாடுவேன், படுத்து சொன்னாலும் படுத்துக்கிடுவேன். சரி ஏக்கா, கிரக பிரவேசத்துக்கு ஏன்னா அப்படி இல்லைன்னா பாதுகாப்புன்னு சொல்ல. பாதுகாப்புக்கு அப்படி சொல்லு. கார்டு வச்சு கூப்பிட்டா சும்மா கிடையாது. எனக்கு 2000 ரூபாய்க்கு வேட்டி, பொண்டாட்டிக்கு 5000 ரூபாய்க்கு போடுவேன். அந்த 2000 வேட்டி வேணும் காட்டு பாப்போம். அது வீட்டுல பீரோல இருக்கு. இது பேண்டு. அதாவது பாட்டு வந்திருக்கான், வேட்டி கொண்டு வர மறந்துட்டு. இங்க யார் யார் இல்லாம மறக்கிறாங்க. வேட்டி தான் மறந்து. அதாவது இந்த பாரு, எனக்கு பணம் வருது பாரு. அவன் வந்துட்டு இருந்தாலும் உங்க கையால அது புண்ணியம். மனசு தரணும். மனசு இருந்தா கிடையாது. பத்திரகாளி அம்மையே கொண்டு தந்துட்டு போறாங்க. அதாவது என்ன பாதுகாப்பு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து. துணிமணி? ஆமா, துணி உனக்கு எடுத்து வந்தாச்சு, மணி இங்க வந்தாச்சு. சொல்லு. வந்தாச்சா? ஆமா, அதெல்லாம் எடுத்து கொடுத்து தம்பி வந்துட்டு அடுத்த மாசம் 18 சொன்னான். சரி, நானும் வழக்கமுறை பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் கூட்டிட்டு பாதுகாப்பு வீட்டுக்கு போறேன். சரி, கல்யாணமே முடியலன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காய் இருக்கு. ஒரு காணது கல்யாணமா இல்ல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சதுனா கல்யாணம். ஒரு நேரம் ஆனாதான் கல்யாணம், 2 நேரம் ஆனா அது புலியானம், 3வது ஒருத்தன் பொண்ணை கட்டிட்டானா அவனை துண்டு துண்டா வெட்டிடுறான். அவன் திறமை. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு கட்டிட்டே சமாளிக்க முடியாம இருக்கான். 3 கட்டுறது திறமைசாலி கட்டுவான். ஆமா, முடியாதவன் 1 கட்டுவான். அதோட திறமையா இருக்க 2 கட்டுவான். கதையை சொல்லி முடிச்சுக்கிறான். முடியுமா? பாதுகாப்பு வீட்டுக்கு போனோம்க்கா. பாதுகாப்பு வீட்டுக்கு போகும்போதே பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே வந்தா, 1 கோடி ரூபாய்க்கு வீடு போட்டிருக்கான். நீ அவன் கூட தானே பிறந்த, உங்க அம்மையும் அதே அப்படி தானே உன்னையும் பெத்தா, இங்க உன்னையும் முனக்கிட்டே வந்தா. எப்படியோ கடைசி ஒரு வழியா போயிட்டோம். பாதுகாப்பு வீட்டுக்கு போன உடனே என் அண்ணன் வந்து கேட்டா, அவன் குழந்தை மச்சான் முறை மாறிட்டு, மச்சான் வீடு நல்லா இருக்கு, அந்த நிலை எவ்வளவு வரும்? என் அண்ணன் சொன்னா, ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு காணுமா? இனி 10 லட்சம் ரூபாய்க்கு காணுமோ? முறைய வந்துட்டோம். முறை கட்ட குடும்பத்தை பிறந்துட்டீங்க. இல்லம்மா, குழந்தையார ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு போகணும்னு சொன்னான். அதுக்கு அடுத்த வார்த்தையை பொண்டாட்டி சொல்றா, ஒரு வேளை வீடு இடிச்சு விழுந்துட்டு சொன்னா இது நிறைய எவ்வளவு கொடுப்பா? பாத்தீங்களா? ஒரு பாதுகாப்பு வீடு நல்லதும் போயிருக்க, வீடு இடிச்சா தலையில விழணுமா? பாய் மட்டும் எவ்வளவுக்கு போகும் அப்படின்னு. ஆமா, பொறாமையில அப்படி நிறைஞ்சி இருக்கா. அப்ப பாருங்க, இந்த உலகத்தில் பாருங்க, பொறாமைதான் பெரிய ஆமை. ஒருவரை கெடுத்து ஒருவரிடம் சொல்லக்கூடிய ஆமை. சரி சரி. ஆனா இந்த பொறாமை கொண்டவர்கள் எப்படி போவாங்கன்னு சொல்லி அந்த எழுத்திலே, அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. பொறாமைன்னு எழுதி இங்கிருந்து திருப்பி போட்டு படி. ஐயாதி வாயால சொல்ல மாட்டேன். இதுக்குதான் பாட்டு பொண்டாட்டி அடிக்கடி அடிப்பா, தூக்கி போட்டு அடிப்பேன் தெரியுமா? அப்படியானால் இந்த கைலாச மலையிலே பொறாமை என்பது எல்லளவும் கிடையாது. மேலும் என்ன கிடையாது பாருங்க, என்னம்மா? காடுகளும் ஆள் இல்லாத வீடுகளும் இல்லை, நல்லறைகள் இல்லை, வேறு செத்து போன இடமும் இல்லை.
சரி. காடுகள் கிடையாது, கிடையாது. ஆள் இல்லாத வீடுகளும் கிடையாது, கிடையாது. அடுத்தது கல்லறையும் இல்லை, ஆ. அங்கே சில்லறைகளும் இல்லை. ஏக்கா, கல்லறைனா என்ன, சில்லறைனா என்னன்னு கேக்குறேன். ஏக்கா, சில்லறை இல்லைன்னு சொன்னா அந்த 5 கிராம் சந்தையிலே மாத்திட்டு வந்திருக்கலாமாக்கா? சில்லறைனா அது இல்லடா, இப்ப பைசா கிடையாது, இப்படி சின்ன குழந்தைகள் அதாவது சிறுவர்களுக்குத்தான் சில்லறை என்று ஒரு பெயர். அதாவது அல்லறை கல்லறை சில்லறை. ஆ. அல்லறைன்னு சொன்னா அந்த உலகத்திலே பெரிய அல்லறை என்ன தெரியுமாக்கா? என்ன? கல்யாணம். அதாவது கல்யாணத்துல கல்யாணம் ஆமா, பெரிய அன்று கல்யாணத்தை முடிக்க வரைக்கும் எப்ப கல்யாணம் முடியும் அலைவா. கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளைய வந்துட்டா ஏன்டா கல்யாணத்தை முடிச்சோம். கல்யாணத்தை முடிக்க வரைக்கும் அவன் முன்னாடி அவனுக்கு தேவையானியா காட்சி அளிப்பா. கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளைய வந்துட்டா தேவையானி உண்மையை வச்சுக்கிட்டு அப்போ கல்லறையும் இல்லை, இங்கே சில்லறைகளும் இல்லை, இல்லை. கண்டவர் மேல் ஆசி வைக்கக்கூடிய ஆசி உள்ள பெண்களும் அங்கில்லை. இல்லை. பொதுவாக சொல்லணும்னா இந்த கைலாச மலையின் வளமை பற்றி பேசினா நம்மாலும் முடியாது. சரி சரி. ஆண்டவன் வந்திருக்கக்கூடிய ஆதிவெளி கைலாச மலைக்கு நந்திதேவர் வல்லரக்கனை அழைத்து வருகின்றார். சரி சரி. வந்த முகந்தான் வல்லரக்கன் அப்படி மங்கை மங்கோன் சீர்வாதத்தை கண்டார். சரி. ஆண்டவனை கண்டவுடனே அவருடைய உள்ளமெல்லாம் உருகினார். அடியேற்ற வரம் போல சென்று விடுகின்றார். ஆண்டவனுடைய மாதார வெந்தத்தில் வடியிறந்து போய் விழுந்தார். பார்த்தார் சிவபெருமான். என்ன பக்தா சுவாமி, வருக வருக வல்லரக்கா வருக, சொல்லுங்க சுவாமி. உன் தவத்தை வெச்சிரி. சரி சுவாமி. அப்பா 12 வருட காலம் என்னை நோக்கி தவம் இருந்தாயி, சரி. உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளப்பா, நான் தருகிறேன். சுவாமி, நான் பாதாள வருகத்தை சீர சிறப்பாக ஆண்டு வரக்கூடிய சமயத்திலே என்னுடைய ஆட்சி பிடிக்காத சித்தரசர்கள் என் மீது பொறாமை கொண்டு படையெடுத்து வந்து விட்டார்கள். சரி. என்னை எதிர்த்து வந்த சித்தரசர்களை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவா, எனக்கு எப்பேற்பட்ட வரணும் தெரியுமா? எப்படி? கட்டியில்லையோ சிறியவரோ சிறியவரோ கரைக்கண்டனே தாருமையா ஐயா தாருமையா சிறியவரோ சிறியவரோ ஐயா சிறியவரோ கரைக்கண்டனே தாருமையா தாருமையா கரைக்கண்டனே தாருமையா தாருமையா அம்மா இல்லையோ சிறியவரோ சிறியவரோ எங்கள் ஈஸ்வரனே தாருமையா ஐயா தாருமையா சிறியவரோ ஐயா சிறியவரோ ஈஸ்வரனே தாருமையா தாருமையா ஈஸ்வரனே தாருமையா. அதாவது என்ன? கடுகிலும் சிறிய வரம் கனத்த வரமாக இருக்க வேண்டும். சரி சரி. எள்ளிலும் சிறிய வரம் எடை கூடிய வரமா இருக்கணும். அப்ப அரைக்கா கடுகு சுக்கு மிளகுன்னு சொல்றிய, ஆமா. ஏதாவது கடை ஏதாவது போட போறியா? அதாவது கடுகிலும் சிறிய வரம்னா எப்படி தெரியுமா? எப்படி? ஒரு அடுப்புல சட்டியை வைக்கிறோம், சரி. எண்ணெயை ஊத்துறோம், தீய போடுறோம், ஆமா. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு கடுகு போடுறோம். சரி. இந்த கடுகு எப்படி பொரியுது? பொட்டு 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 பொட்டுன்னு புரியுது. உங்க ஊர்ல பொடு பொடு பொடுனே புரியும். ஆமா, உங்க ஊர்ல எப்படி புரியும்? எங்க ஊர்ல நாகர்கோயில்ல பட்ட 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 பட்டன்னு புரியும். அப்படியா? ஆனா செட்டி குளத்தை கொஞ்சம் வேகமா தான் புரியுது. இதுக்குதான் நாகர்கோயில இருந்து பொண்ணு வந்துச்சு, வேண்டாம்னு சொல்லிட்டு. ஆமா. உங்க கலருக்கு நாகர்கோயில இருந்து பொண்ணு கொடுக்கேன்னாவ. ஆமா கேட்டா, அதாவது கருப்பா இருக்க பையனுக்கு கலரா உள்ள பிள்ளை கிடைக்கும், கலரா உள்ள பொண்ணுக்கு கருப்பா உள்ள பையன் தான் கிடைக்கும். ஆகையினால் இந்த வல்லரக்கன் என்ன செய்ய பாருங்க, இறைவா கடுகு பொரியிற மாதிரி நீங்க கொடுக்கிற வரம் பொரியணும். சரி. எள்ளிலும் சிறிய வரம். எள்ளு சின்ன தானே, கருப்பட்டி போட்டு இடிச்சு எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இடம் இருக்கும்? அதே மாதிரி எடை கூடிய வரமாக இருக்கணும். என் தூண்டி விரல் எடுத்து என் சிரமதை 3 முறை சுற்றி என்னை எவன் ஒருவன் எதிர்த்து வருவானோ அவன் சிறந்தே நீட்டினால் அவன் சிறவை அச்சு இந்த பூமியிலே விட வேண்டும் இறைவா. உடனே மணலை தொட்டு, அதாவது மலையை தொட்டினை ஆனால் மலை சுக்கல் சுக்கல நுறுங்கணும். சரி. இந்த புவியை தொட்டினை ஆனால் கபாலம் கபாலமா வெடிக்கணும். சரி. அல்ல கடலை தொட்டினை ஆனால் அக்கினி வச்சு எரியணும். சரி. இந்த சிறிய வரத்தை எனக்கு தாருங்கள் இறைவான பணிவா கேட்கிறான். அம்மையா அரக்கன் உணர்த்தி எறிந்த ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்கிறான்? அவனுக்கு எப்படி வரம் கொடுக்கிறார் பாருங்க. களமதில் உன்னை துட்டல் வீணை கொடி வளவே ஒளியது போலே
ஆண்டவன் வரம் கொடுக்கிறார். சரி சரி. தலமதில் உனதுடல் வினை பொடிபட தந்தே நீ கேட்ட வரம்போ அப்படின்னு இந்த வார்த்தையோட விடுவானா இருக்கு. இதன் பொருள் என்ன? தலம் என்பது பூமி, உடல் என்பது உன் சரீரம். சரி. பொடிபடவே நீ சாகவே அப்படி நீ வாங்கிய வரத்தை வைத்து நல்லது செய்தாய் ஆனால் நலமுடன் வாழ்வாய். சரி. அடாது செய்தாய் ஆனால் அதானே படாது பட்டும் அடிவாய். அப்படி இதுதான் இந்த வரத்தினுடைய விவரம். அவர் குட்டு வச்சு கொடுக்கிறாரு. ஏன்னா தலமதில் உணர்தல் பொடிபட என்று சொல்லும் போது ஆண்டவன் அப்படி மெதுவா சொல்ற தந்தை அரக்கன் காதில் உரைக்கும்படியாக தந்தே நீ கேட்ட வரம் போ அப்படின்னு அதானே இந்த வரத்தின் விவரம் அறியாத வல்லரக்கன் நிமிர்ந்து எழுந்தா. சரி சரி. ஆண்டவன் கிட்ட போய் வருகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லல. இதான் சொல்லுவாங்க நல்லவங்காரியும் சொல்லாம கொள்ளாம. ஆமா. ஒரு வீட்டுல ஒரு அக்காட்ட போய் தாகம்னு சொல்லி தண்ணி வாங்கி குடிச்சோன்னு சொன்னா போகும்போது அக்கா ரொம்ப நன்றிக்கா தண்ணி கொடுத்தீங்க காபி கொடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு நன்றி சொல்லிட்டு போகணும். கண்டிப்பா. சில பேர் என்ன செய்வான் போகும்போது கொடுத்து செம்பி சேர்த்து கொண்டு போயிருவான். ஆமா. இது அதான் சொல்லுவாங்க கேடு வரும் பின்னே மதி கெட்டு விடும் முன்னே அப்படின்னு. சரி சரி. கேடு கட்ட வல்லரக்கனுக்கு கேடு காலம் கிடைத்திருக்கு. ஆண்டவனிடத்தில் போய் வருகிறேன் என்று கூட ஒரு வார்த்தை சொல்லல. சரி சரி. மாதாள உலகம் செல்லவிடம் என்று பாய்ந்து வருகின்றார். வரக்கூடிய சமயம் அங்கு யார் வருகின்றார் பாருங்க. திரிலோக சஞ்சாரியாகிய நாரதர். நாரதருக்கு என்ன வேலைன்னா ஒரு நாள் ஒரு கலகமாவது மூட்டணும். கலகம் மூட்டா வயிறு வெடிச்சிடும். நாரதன் கலகம் அது நன்மையில முடியணும். சரி சரி. அந்த இடம் கிடைக்காமல் மூ உலகம் சுற்றி அப்படி நாரதன் வந்துட்டு இருக்கிறார். வரக்கூடிய சமயம் வருகின்ற வல்லரக்கனை பாக்குறார். சரி. நாராயணா இந்த கலகம் செய்வதற்கு சரியான இடம் கிடைத்திருக்கிறது. சரி சரி. நேர வருகின்றார். அப்பா நாராயண நாராயண வாருங்க சுவாமி வாருங்கள் உங்களுடைய காலை கொடுங்கள். வருக வல்லரக்கா வருக வருக. தொட்டு கும்பிட்டு விடுறாங்க. உங்ககிட்ட கலத்தியா கொடுக்க முடியும். தொட்டு கும்பிடுடா விழுந்து பத்தா நானா அந்த சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ சின்ன பிள்ளைதான் அப்போ கொஞ்சம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது சின்ன பிள்ளையா ரெண்டு சின்ன பிள்ளைக்கு அப்பான்னாங்க இப்பவும் சின்ன பிள்ளையா அப்ப சின்ன பிள்ளைக்கு அப்பா நாளைக்கு இன்னும் ஈஸியா 28 தான் இருக்கு 29 தான் இருக்கு. சரி சொல்லு. ஒரு பெரிய காலத்துட்டு கும்பிட்டேன்னு சொன்னா எங்க பாட்டி எங்க ஆச்சிலாம் அக்கறையை திறந்து உள்ள இருந்து பணமோ பொருள் எடுத்து கொடுப்பாங்க. நான் காலை தொட்டு கும்பிட்டுருக்கேன். பணம் கொடுக்கணுமோ நாளை கழிச்சு கொடுக்க பொருள் பணம் தருவேன். பணம் வேண்டாம் அது ரொம்ப ஆசைப்பட மாட்டேன். நான் கழுத்தை போட்டு கட்டையா இருக்க ஒண்ணு இதா நெக்லஸ் அது மட்டும் போதும். நீ முக்கி எடுக்கணும் பரவாயில்லையா. இதுக்கு நல்ல கதையா இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம். போறதுக்குலாம் பாட்டுக்கு போறீங்க. பாட்டுக்கு போய் 20,000 மட்டும் கிணத்துக்குள்ளே அள்ளி போடுறீங்க. 3 பங்கு வாங்குறீங்க. என்ன செய்றீங்க உடனே கொண்டு போய் இல்ல பணத்தை கொண்டு என்ன செய்றீங்கன்னு கேக்குறேன். அப்படியா? ஆகையினாலும் பார்த்தாடி இந்த வல்லரக்கன் அப்ப நாரதர் கேட்கிறார். எப்பா நீ பாதாள உலகம் தானே எங்க சென்று வருகிறாய்? கைலாசம் வரைக்கும் சென்றுட்டு வருகின்றேன். கைலாசம் வரைக்கா? ஆமா. என்ன விஷயமாக சென்று வருகிறாய்? பகவானை பார்த்து வரத்தை வாங்கி கொண்டு வருகின்றேன். வரமா? என்ன வரம் வாங்கினாய்? தூண்டு விரலுக்கு தலை தரிக்க முடியாத வரத்தை வாங்கி கொண்டு வருகின்றேன். ஆண்டவன் தந்தாரா? எங்கு வைத்திருக்கிறாய்? சுவாமி பகவான் வட்டியிலும் தரவில்லை, பாரமாக கொடுக்கல. அப்ப என்னதான் எப்படிதான் கொடுத்த? வாயால சொன்னாரு காதால கேட்டேன் அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? அவர் வாயால சொன்னா நீ காதால் கேட்டேன்னு சொல்றீங்க. ஆண்டவன் சிவபெருமான் எப்படிப்பட்டவனும் உனக்கு தெரியுமா? இப்படி அவருக்கு ஒரு பேர் உண்டு. எப்படி? பித்தன் பேயன் கிறுக்கேன்னு சொல்லுவாங்க. என்னது கிறுக்கனா? நல்லாதான் இருப்பாரு. திடீர்னு ஒரு கிறுக்கு வரும். சரி. நேர என்ன செய்வார் தெரியுமா? சுடுகாட்டுக்கு செல்லுவார். பிரம்மனுடைய முட்டெலும்புகளை கொடுத்து கழுத்துல மாலையா போடுவார். சுடுகாட்டை சாம்பலை எடுத்து மேனெல்லாம் பூசுவார். சரி சரி. பேகளோடு பேகளாக நின்று ஒரு ஆட்டம் ஆடுவார் பாரு. வல்லரக்கா ஆண்டவன் வரம் தந்தார் என்று வாங்கி கொண்டு வருகிறாயே. பித்தேனோ தந்தவரோ தந்தவரோ அது பொய்வரமோ மெய்வரமோ அந்த வல்லரக்கன்
அதானே அப்பா சுவாமி வரத்தை வாங்கிக் கொண்டு சரி உன்னுடைய பாதாள உலகம் செல்கிறாயே அதானே கொடுத்த வரம் உண்மையான வரமா பொய்யான வரமா என்பதை எப்படி அறிவாய் தெரியாது சுவாமி. ஆண்டவரை சோதித்து வார் என்று சொல்ல சொல்லு. வல்லரக்க தோண்டி வல்ல நீட்டிக் கொண்டு நேர ஆண்டவனை தேடி வருகிறார் அப்படி அவனை பார்த்தவுடனே கைலாசம் அதிலிருந்து அனைத்து தேவாதி தேவான்களும் ஓடி மறைந்தார்கள் சரி சரி பார்த்த சிவபெருமான் மாயவனை தஞ்சம் என்று புகழ்ந்தார் சரி. மாயவன் கண்டகன் ஆற்றின் கரையோரமாகி அதானே. அழகாக வசுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் சரி சரி தேவாதி தேவாக்கள் வர காரா வசுவாகவே பக்கத்தில் அமரச் செய்தார் சரி. அம்மை பார்வதி ஓடி வர அப்படி அவளை வரிமானாகவே நிற்கச் செய்தார் ஆமையா. அடுத்ததாக யார் வருகின்றனர் வாருங்கள் யாரையா சிவபெருமானை ஓடி வர சிவபெருமானை வாடி வைக்க செய்துவிட்ட என் பெருமாள் சண்டாள அரக்கனையோ 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 ஜனத்தில் பாடு மாறிடு சந்தான அரக்கனையோ 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 அங்கே தரையிருந்து வருகிறேன் என்று என் பெருமாள் புறப்படுகின்றார் அப்படி புறப்பட்டு வரும்போது அழகான ஒரு பெண்ணாக சமைத்து வரத்தில் வருகிறார் சரி, சரி. கண்ட வல்லரக்கன் அதானே பிள்ளை கண்டவுடனே மெய்மறந்தான் ஆசி வார்த்தைகளை பேசினார் ஆசி வார்த்தைகளை பேச உன்னுடைய அரவணைக்கு நான் வரணும்னா அதானே ஒரு சத்தியம் வந்து செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் சரி சரி என்ன சத்தியம் செய்ய விடும் என்று சொல்ல அதானே தோண்டி வர தனை எடுத்து தோசமில்லா உன் சிரசை சரி, சரி. மூந்தவரை சுற்றி உன் தொண்டையில் வைத்தால் உன் அரவணைக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார் சிறுவனே. காதலினால் மதிமயங்கி காதலினால் மதிமயங்கி. கனகனால் கொடுத்தவரா கனகனால் கொடுத்தவரா. சீலையே சத்தியமா சீலையே சத்தியமா. சீவதி மோபாரணரே சிவதி மோபாரணரே. கையிடத்தில் தோண்ட வீரம் கையிடத்தில் தோண்ட வீரம். அடுத்தது நேரத்தை அவரோடு அடுத்ததிலே கண்டபோது. அவன் தலை ஆனது கொண்ட வானில் போய் விழுந்திடுமா அரக்கன் தலை இறந்து விட்ட என்பார் இடத்தார் இடக்கோலம் சிவபெருமான் முன்பில் வருகிறார் சரி சரி பார்த்த சிவபெருமான் கொஞ்ச கோலம் தன்னை காணப்படும் என்று சொல்ல சொல்ல. மறுபடியும் பாயவன் பெண்ணாக சமைத்தார் அதானே. கண்ட சிவபெருமான் ஓடோடி சென்று கண்ணனை தழுவினார் சரி. தேங்கி ஏன் இருக்கும் போது தேங்கி ஏன் இருக்கும் போது. வந்து உலகிடமா வந்து உலகிடமா. தங்கையுடன் பார்வதியா தங்கையுடன் பார்வதியா. அன்னைகளை எந்தவாடா பூமியிலே போட்டமானா பூமியிலே போட்டமானா. உலகம் தாங்காதே தாங்காதே. ஆகாயம் போட்டமானா ஆகாயம் போட்டமானா. ஆகாயம் தாங்காதே ஆகாயம் தாங்காதே. பாரினை ஆளவோரே பாரினை ஆளவோரே. பாதகனாய் படையம் வந்தார் பாதகனாய் படையம் வந்தார். என்று வயல் கேட்டபோது என்று வயல் கேட்டபோது. எது சில பகவானா எது சில பகவானா. ஆளான நாளையிலே சனி வாரத்திலே சரி வாரத்திலே. சனி வாரத்திலே சரி வாரத்திலே. சிறந்தவன் நவமியிலே சிறந்தவன் நவமியிலே. ஆகமமே படைபிடிக்க ஆகமமே படைபிடிக்க. அல்லவா புதானாக அல்லவா புதானாக. அக்குடி வாழ்வுத்திரத்தே கூறி கொள்ளுதே.